உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம், மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே 4ஆம் இடத்து குரு பகவான். மேஷராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே எப்படி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே ஒரு கார்ப்பரேட்டாக அணுகக்கூடிய ஒரு ஆட்கள். இதையுமே ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் பயன்படுத்துவீங்க, பிராண்டடான பொருட்கள் பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நம்பி ஏமாந்து போகிற ஒரு ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். சார், நான் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க, என் உயிரை கொடுத்து போராடினேன், ஆனால் நான் கடைசியாக நேரத்தில் கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறம் என்னை கழட்டி விட்டாங்க. இது உங்கள் லைஃப்பில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நம்பிக்கை துரோகம் என்பது முக்கியமாக அது உடன் பிறந்தவர்களாலேயே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்டவர்களுக்கு 4ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது ஒரு பெரிய நற்செய்தி. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை மட்டுமல்ல, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானால் உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த லெவல், யூஆர் கோயிங் இன்டு த நெக்ஸ்ட் லெவல், அதெல்லாம் ஏற்படுகிறது. ஸோ இப்போ நான் டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார், மேனேஜர் ஆகணும், பை லக் காட்ஸ் கிரேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன் போன்றவைகள் நடக்கும். 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம். நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க, நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய பேர் இடம், ஃப்ளாட்டு, மண் எல்லாம் வாங்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம். 4ஆம் இடம் என்பது ஒரு ரெகக்னேஷனை தரும். நீங்கள் இல்லாமல் கூட கம்பெனி ரன் பண்ணலாங்கிற நிலைமை மாதிரி, நீங்கள் தான் கம்பெனியில் முக்கியமான ஆள் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு வரும். 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். இருப்பவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, பெருஞ்சொத்து அப்படின்னு பேர். 8ஆம் இடம் பெரிய சொத்து. ஸோ இந்த 8ஆம் இடத்துல அது என்ன பெரிய சொத்து சார்? சில பேர் இந்த இடம் வாங்குற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கரை இடம் வாங்கலான்னு நினைக்கிறேன், விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது உங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள், பழைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே பெரிய ஏக்கர் கணக்கில் வர வேண்டியிருக்கு சார், அதெல்லாம் வருமா போன்ற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக வரும். சில பேர் கம்பெனியில் இந்த 2-3 கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க, அவர்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பணம்லாம் வராமல் இருக்கும். ஸோ செட்டில்மெண்ட் பணம்லாம் வருமா என்றால் நிச்சயம் வரும். ஸோ இப்போல்லாம் பிஎஃப் எல்லாம் 1 மணி நேரத்தில், அடுத்த 1 மணி நேரத்தில் செட்டில்மெண்ட் தராங்க. ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நிறைய செட்டில்மெண்ட் பணம் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் சார், அதெல்லாம் வரும். வறுமை தீர்வதற்கான களம் அது. ஸோ அப்போது பழைய பெண்டிங், ஒருத்தனை கொடுத்தேன் சார், காசை கொடுத்தேன், வாங்கிட்டு ஓடி போயிட்டான், அவர்கள்ட்ட பணம் வருமா? நிச்சயம் வரும். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த 8ஆம் இடம் என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம் என்றும் அறியப்படுகிறது. இந்த குரு பகவான் 8 பார்க்கும்போது ஆயுசு சரியாகும், ஆயுசுக்கு வர ஆபத்துகள் நீங்கும். அடுத்து 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதுதான் ஒரு சூப்பரான பேட்ரு. இப்போ மேஷராசிக்காரர்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் போன்ற ஐடியாஸ் இருக்கிறவங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிக அற்புதமான நேரம். காரணம், குரு பகவான் உங்களுக்கு 10ஐ பார்க்கிறார். ஃபண்ட்ஸ் தான் சார் பெரிய பிரச்சனை, எப்படி ஆரம்பிக்கிறதுல ஃபண்ட்ஸ் தானாக வரும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பணம் தானாய் வரும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையிலே பணம் நிச்சயம் வரும். அந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கும்பொழுது வேலை பார்க்கணும், மேலே வரணுங்கிற எண்ணம் வரும். நண்பர்களே, வாழ்க்கையில் தனியாக நம்ம சாதித்து காட்டணுங்கிற எண்ணம் வரும்போதே பாதி ப்ராப்ளம் சால்வ். அடுத்ததாக குரு பகவான் சனியை பார்க்குறார். இது 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே 7.5 சனியாக இருக்கார் மேஷராசிக்காரர்களுக்கு. அந்த 7.5 சனியை சரி பண்ணிடுறார். இப்போது வரி விலக்கு மாதிரி சனி விலக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு கார் வாங்க போகிறீங்க, பெருஞ்சொத்து வாங்க போகிறீங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. 100க்கு
எத்தனை பர்சன்டேஜ்? 100க்கு 95 மார்க் தாராளமாக தான். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையிலே இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறையா சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில், நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்கிறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகினாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.